ஹாய், நீங்க சின்னஸ் படத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2025ல மைக்கேல் பி ஜார்டன் நடிச்சு ரயன் கூக்லஸ் டைரக்ட் பண்ணப்பட்ட படம். இந்த படம் ஆஸ்கர்ல 16 கேட்டகரிஸ்ல நாமினேட் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவிஸ் நாமினேட்டட் ஃபார் 16 கேட்டகரிஸ். இதுதான் முதல் முறை. இந்த சின்னஸ் படத்தை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க, பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஸ்பாய்லர்ஸ் அலர்ட். இந்த படம் ஒரு வேம்பயர் படம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க இந்த படத்தோட 50% ஆஃப் த வெயிட்டேஜை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த படம் சாதாரண வேம்பயர் படம் இல்ல, பல லேயர்களை உள்ளடக்கின ஒரு படம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோமே. ரயன் குக்லர் ஏன் ஒரு வேம்பயர் ஸ்டோரிய 1930s மிசிசிப்பி பேக்ட்ராப்ல செட் பண்ணிருக்காரு? வேம்பயர்ஸ்க்கும் கிராஸ் பாண்டிங்க்கும் என்ன லிங்க் இருக்கு? போஸ்ட் கிரெடிட் சீன்ல மாடர்ன் வேம்பயர்ஸா வர ஸ்டாக் அண்ட் மேரி என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க? இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நமக்கு என்ன புரிய வைக்க ட்ரை பண்ணுது? இது சாதாரண வேம்பயர் படம் மட்டும் கிடையாது. ரிலிஜியன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரேசிசம், இம்மார்டாலிட்டின்னு நிறைய விஷயத்த பேசுற படம். இந்த படத்துல யாரு சின்னஸ், யாரு மான்ஸ்டர்ஸ், யாரு ரியல் ஹீரோஸ்னு தெளிவா இன்னைக்கு நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல மெயின் ரோல்ல நடிச்சிருக்கிறது ரெண்டு ட்வின்ஸ், ஸ்மோக் அண்ட் ஸ்டாக். மைக்கேல் பி ஜார்டன் தான் நடிச்சிருக்காரு. இந்த ஸ்மோக் கேரக்டர் ரொம்பவே வயலண்டான ஒரு ப்ரொடெக்டர் கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டாக் கேரக்டரை ஒரு டாக்கர் கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்மோக் கேரக்டருக்கு ஒரு ஹாண்டிங் பாஸ்ட் இருக்கும். ஒரு கில்ட் கான்சியஸோட தான் படம் ஃபுல்லாவே வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவரோட சின்ன வயசுல ஸ்டாக் அவங்க அப்பா அடிச்சு துன்புறுத்துனான்னு சொல்லி அவங்க அப்பாவை இந்த ஸ்மோக் கேரக்டர் கொன்னு இருப்பாங்க. ஸோ ஸ்மோக் கேரக்டர் ப்ரொடெக்டரா இருப்பான், ஸ்டாக் கேரக்டர் டாக்கரா இருப்பான். ஸ்மோக்கை பொறுத்த வரைக்கும் அவனோட லைஃப்ல சால்வேஷனே கிடைக்காது அப்படின்னு நம்புறவனா இருப்பான். ஆனா அவன் எப்படி அந்த சால்வேஷனை அடையிறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட உச்சக்கட்ட கிளைமேக்ஸா அழகா காமிச்சிருப்பாங்களே. படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் சேர்ந்து சிகாகோல இருக்க கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு வந்து இங்க மிசிசிப்பி டெல்டால ஒரு ஜூக் ஜாயிண்ட் ஆரம்பிக்கணும்னு யோசிப்பாங்க. அதுக்காக கேன்னு சொல்ற ஒரு கிளானோட மெம்பர் கிட்ட இருந்து ஒரு சாமில்ல வாங்குவாங்க. அந்த சாமில்ல வாங்கும் போதே அந்த சாமில்ல ஃப்ளோர்ல ரத்தக்கரை இருக்கிறத ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இந்த ரத்தக்கரைக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதையும் நான் பின்னாடி சொல்றேன். இந்த ஸ்மோக் அண்ட் ஸ்டாக் சேர்ந்து அந்த சாமில வாங்கிட்டு அங்க ஒரு ஜூக் ஜாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜூக் ஜாயிண்ட்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஜூக் ஜாயிண்ட்னா வேற ஒண்ணுமே இல்ல. அந்த காலத்துல கருப்பினத்தவர்கள் ஒயிட் பீப்புளோட பார்க்கு போயிட்டு குடிக்க முடியாது. சோ இந்த கருப்பினத்தவர்கள்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு பார், அவங்களுக்குன்னு ஒரு டான்ஸ் ஆல உருவாக்குவாங்க. அதுதான் ஜூக் ஜாயிண்ட். அந்த ஜூக் ஜாயிண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் இனிமே வரப்போற கதை. படம் செம ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான். ஆனா படம் இன்டர்வல் கிட்ட நெருங்க 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 வேற ஒரு டைமென்ஷன்ல படத்தோட கதையே மாறும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே இந்த படத்தோட மியூசிக் தான். இந்த படத்துல மியூசிக்க ஒரு சூப்பர் பவராகவே யூஸ் பண்ணிருப்பாரு இந்த டைரக்டர் ரயன் கூக்லர். இந்த படத்துல ப்ளூஸ் மியூசிக்னு சொல்லி ஒரு மியூசிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. ப்ளூஸ் மியூசிக்னா என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சாமின்னு ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல இந்த ப்ளூஸ் மியூசிக்கை வாசிச்சுட்டே இருப்பான். இந்த சாமி கேரக்டர் யாருன்னா இந்த ஸ்மோக் அண்ட் ஸ்டாக்கு சித்தப்பா பையனா வருவான். இந்த சாமி கேரக்டரோட அப்பா ஒரு ப்ரீச்சர். அவரு இந்த ப்ளூஸ் மியூசிக்கை டெவில்ஸ் மியூசிக்னு சொல்லுவாங்க. டெவில்ஸ் மியூசிக்னு சொல்றது ஒரு கட்டத்துல கரெக்டாவும் மாறும். ஏன்னா இந்த சாமி கேரக்டர் வாசிக்கிற ப்ளூஸ் மியூசிக் தான் பின்னாடி படத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வருமே. இப்போ ப்ளூஸ் மியூசிக்னா என்னன்னு சொல்றேன். ப்ளூஸ்னாலே சோகம். அந்த சோகத்தை செலிப்ரேஷனா மாத்துறது தான் இந்த ப்ளூஸ் மியூசிக். 19th செஞ்சுரியில அமெரிக்கால கருப்பினத்தவர்கள் அடிமைகளா இருந்த போது அவங்க வேலை செய்யும் போது அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அவங்களோட பெயினை, அவங்களோட சோகங்களை சத்தமா பாடுவாங்க. அதுதான் பிற்காலத்துல ப்ளூஸ் மியூசிக்கா உருவெடுத்துச்சு. இந்த ப்ளூஸ் மியூசிக்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு கிட்டார், ஒரு பேஸ் வாய்ஸ், அவ்வளவுதான். படத்தோட மிட் பாயிண்ட்ல ஒரு சீக்வன்ஸ் வரும், த விஷன்னு சொல்லி. அந்த சாங்கும் அந்த சீனும் உங்களோட மனசை அப்படி வருடி எடுக்கும். அவ்வளோ அழகா அந்த சீனை கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீன்ல 1930s பிளாக் பீப்புளும் ஆப்பிரிக்கன் பிளாக் பீப்புளும் மாடர்ன் டிஜேஸும் எல்லாரையுமே காட்டுவாங்க. அதாவது அந்த சீன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ளூஸ் மியூசிக்ன்றது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது உங்களோட முன்னோர்கள் கூடயும் உங்களை கனெக்ட் பண்ணும், உங்களோட ஃபியூச்சர் கூடயும் உங்களை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ இந்த படத்தோட லீட் வேம்பயர் ரெமிக்க பத்தி பேசுவோம். ரெமிக் யாருன்னு நான் சொல்றேன். ரெமிக் எதுக்காக ஃபர்ஸ்ட் படத்துல வரான், அதுக்கு ரீசன் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, த விஷன் ஒரு சீக்வன்ஸ், ஒரு சாங். அந்த சாங்கை கேட்டுதான் ரெமிக் படத்துல என்ட்ரி கொடுப்பானே. எதுக்காக வரான்னா சாமிய சேஸ் பண்ணி வருவான். சாமியை எதுக்கு ரெமிக் சேஸ் பண்றான், அதுக்கு ரீசன் சாமி கிட்ட அவனோட கல்ச்சரோட ஓன் ஐடென்டிட்டி இருக்கு. ஆனா ரெமிக் கிட்ட அது இல்ல. அதுக்கு ரெமிக்க பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெமிக் ஒரு ஐரிஷ் இமிகிரண்ட். அதாவது இங்கிலீஷ் பீப்புள் ஐரிஷை காலனைஸ் பண்ணதுனால அவங்களோட ஐடென்டிட்டியும் அவங்களோட உரிமைகளையும் ஐரிஷ் பீப்புள் இழந்துட்டாங்க. ஸோ ரெமிக் இஸ் ஒன் ஆஃப் தெம். இங்க வேம்பயர்ஸை வெறும் மான்ஸ்டர்ஸா காட்டாம ஒரு காலனைசேஷனோட மெட்டஃபாரா காமிச்சிருக்காங்க. ஸோ ரெமிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ சாமியோட மியூசிக்கை தனதாக்கிக்கிட்டா அவனோட முன்னோர்கள் கூட அவனால கனெக்ட் பண்ண முடியும்னு நம்புறான். He is a predator who tries to own someone else's culture and identity. இந்த படத்துல வேம்பயர்ஸ் ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு பார்க்குள்ளேயோ இல்ல வேற ஒரு இடத்துக்குள்ளேயோ போகணும்னா அந்த இடத்துல இருக்க ஆளுங்களோட இன்விடேஷன் தேவைப்படுது. அப்படிதான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய மெசேஜ். நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள யாரை நம்ம அழைக்கிறோன்றதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு மெசேஜ். அதாவது நீங்க தவறான ஆட்களை உள்ள அழைச்சிங்கன்னா, காலனைஸ் பண்றவங்கள உள்ள அழைச்சிங்கன்னா அது அந்த கம்யூனிட்டியே டெஸ்ட்ராய் பண்ணிடும்னு சொல்லுது. கம்யூனிட்டின்னு சொல்றது நான் காஸ்டை பேஸ் பண்ணி சொல்லல, நான் டிஃப்ரெண்டான மீனிங்ல சொல்றேன். கம்யூனிட்டினா எல்லாமே தமிழர்கள், இந்தியர்கள் அப்படின்னு நான் மீன் பண்ணி சொல்றேன். அண்ட் இந்த படத்துல வேம்பயர்ஸ் ஹைவ் மைண்டை ஷேர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே சேமா இருக்கும். ஒருத்தவங்க நினைக்கிறத இன்னொருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க, ஒருத்தவங்க செய்யணும்னு நினைக்கிறத இன்னொருத்தவங்க செய்வாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெட்டஃபார் இருக்கு. அதாவது காலனைஸ் பண்றவங்க ஒருத்தவங்களை அதிகாரத்துல இருக்கணும், ஒருத்தவங்களை ஸ்லேவரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரோட மைண்ட் செட்டும் இவங்க நமக்கு கீழே தான் இருக்கணும், இவங்க நமக்கு மேல போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாதான் இருப்பாங்க. அதே மாதிரிதான் வேம்பயர்ஸோட மைண்ட் செட்டை இங்க ஒரு மெட்டஃபாரா காமிச்சிருப்பாங்க. இதுல 2 பேரோட கேரக்டர் மட்டும் ரொம்பவே தனித்து நின்று காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பேரோட கேரக்டர் தான் ஸ்மோக் அண்ட் சாமி. இந்த ஸ்மோக் அண்ட் சாமி மட்டும் இண்டிவிஜுவாலிட்டிக்காக கடைசி வரைக்கும் போராடுவாங்க. இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல 1992 60 years லேட்டர் சாமிய காட்டுவாங்க. ஒரு பெரிய ஃபேமஸ் மியூசிஷியனா இருப்பான். அப்போ மாடர்ன் டேல இருக்க ஸ்டாக் அண்ட் மேரி வயசே ஆகாம அவனை மீட் பண்ண வருவாங்க. அங்க அவன் ஸ்மோக்குக்கு பண்ணி கொடுத்த ஒரு ப்ராமிஸை பத்தி பேசுவான். அப்போ சாமி கிட்ட உனக்கு இம்மார்டாலிட்டிய நான் உனக்கு ஆஃபர் பண்றேன்னு ஸ்டாக் சொல்லுவான். ஆனா சாமி அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம அவன் சொல்ற ரீசன் தான் அதுக்கான எசன்ஸே. அந்த ரெஃப்யூசல்ல என்ன ரீசன் இருக்குன்னு தெரியுமா? அதாவது ஹியூமன்ஸ் அப்படின்றதுக்கான சோலே நம்மளோட எமோஷன்ஸ் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரூட்ஸோட கனெக்டிவா இருக்கும் அப்படின்றது தான். ஆனா இந்த எமோஷன்ஸ், பெயின், ஸ்ட்ரகிள் இதெல்லாம் இல்லாம இம்மார்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு சாமி சொல்லுவான். சாமி லாஸ்டா ஸ்டாக் அண்ட் மேரி கிட்ட ஒரு சாங் பாடுவான், த லிட்டில் லைட் ஆஃப் மைன் அப்படின்னு சொல்லி. இதுதான் அவன் சொல்ற அந்த மீனிங்க்கு அர்த்தமே. என்னோட லைட்டை நான் யாருக்காகவும், அதாவது என்னோட சோலை நான் யாருக்காகவும் விட்டு தரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த நைட் தான் என்னோட கிரேட்டஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சாமி சொல்லுவான். ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் த வேம்பயர்ஸ், பிகாஸ் அன்னைக்குதான் அவன் கடைசியா அவனோட கம்யூனிட்டி கூட, அவன் ஃபேமிலின்னு நினைக்கிறவங்க கூட, அவன் கருப்பினத்தவர்களோட அவன் ஹாப்பியா அவனோட மியூசிக்கோட சந்தோஷமா இருந்த நாள். இந்த படத்துல யூஸ் பண்ண மெட்டஃபார்ஸ் அண்ட் சிம்பலிசம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? நிறைய விஷயத்த ரயன் குக்லர் அழகா கன்வே பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. நிறைய ஹிடன் டீடைல்ஸும் வச்சிருக்காரு. இந்த வேம்பயர்ஸை ஒயிட் பீப்புளாகவும் இந்த வேம்பயர் கிட்ட இருந்து தப்பிக்கிறவங்கள பிளாக் பீப்புளாகவும் எடுத்துக்கங்களேன். அதாவது இந்த ஒயிட் பீப்புளோட ஸ்லேவரில இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி ஒரு பெரிய சிம்பலிசமா இதை காமிச்சிருக்கிறது அழகான விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் தென் இந்த படத்துல கலர் பேலட் ரொம்பவே அழகா யூஸ் பண்ணிருப்பாங்க. பிளட் ரெட் அண்ட் காஸ்லி ப்ளூ. அதாவது எங்கெல்லாம் பிசிக்கல் சீன், கொலை, ரத்தம், வேம்பயர்ஸ்னு வருதோ அங்கெல்லாம் இந்த பிளட் ரெட்டையும், அண்ட் எங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்செஸ்டர்ஸ்னு எங்கெல்லாம் ஒரு காட்லி ஃபீல் வருதோ அங்கெல்லாம் இந்த காஸ்லி ப்ளூவையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த விஷன் சாங் வர இடத்துல ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது டோட்டலாவே ப்ளூ கலரை யூஸ் பண்ணிட்டு உடனே வேம்பயரோட என்ட்ரி வரும்போது கிரிம்சன் ரெட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறது ரொம்பவே அழகா இருக்கும் படத்துல. அண்ட் தென் லாஸ்டா ஸ்மோக்
ஒரு புல்லட் உன்னால இறந்து போயிடுவான். அதுவுமே ரொம்பவே பெரிய சிம்பலிசமா நான் இந்த படத்துல பாக்குறேன். அதாவது அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஸ்மோக் அவ்வளோ வேம்பயர்ஸ் கூட சண்டை போடுவான், போராடுவான் அண்ட் ஜெயிச்சிருவான். ஆனா கடைசியில இந்த கேன்னு சொல்ற கிளான் மெம்பர்னால ஒரு புல்லட் உன்னால செத்துருவான். அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவில கூட அவனால ஜெயிக்க முடியும். ஆனா தனி மனுஷனால ஒரு சாதாரண ஹியூமன் ஈவுல ஜெயிக்க முடியல அப்படின்றத அழகா சிம்பலிசம்ல ரயன் குக்லர் நம்ம காமிச்சிருப்பாரு. இந்த கே அப்படின்ற குரூப்பை பத்தி நான் கடைசியா சொல்றேன்னு சொன்னேன்ல. இந்த கே அப்படின்னா கூ கிளக்ஸ் கிளான் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஒயிட் சுப்ரமசிஸ்ட் ஹேட் குரூப். 1920s இவங்களோட மோட்டிவே ஒயிட் சுப்ரமசி தான். அதாவது கருப்பினத்தவர்களை மைனாரிட்டி குரூப்பை அடிக்கிறது, துன்புறுத்துறது, கொலை பண்றதுன்னு வயலன்ஸை ரொம்பவே பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை ஏன் ரயன் குக்லர் இந்த படத்துல, அதுவும் ஒரு வேம்பயர் படத்துல இன்க்ளூட் பண்ணான்னு பாக்குறீங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சூப்பர் நேச்சுரல் ஈவிலும் ஹியூமனோட ஈவிலையும் ஒற்றுமையை காமிக்கிறதுக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த சாமில் ஃப்ளோர்ல ஏன் பிளட் இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த கே ஹிஸ்டரியோட வயலன்ஸ் தான் காரணமே. இந்த கே கேங் சேர்ந்தவங்க இந்த மாதிரிதான் கருப்பினத்தவர்களை கூட்டிட்டு போயிட்டு கொடுமைப்படுத்தி அடிச்சு துன்புறுத்துவாங்க. அதனாலதான் அங்க ரத்தம் இருக்கும். அதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சொல்றதே, உன்னோட கிளான் யாராவது இங்க வந்தாங்கன்னா அவங்கள நான் சுடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி ஸ்மோக் கடைசியில அவனோட மக்களுக்காக அந்த கிளான் மெம்பர்ஸை சுட்டு அவனும் செத்து போயிடுவான். இது ஒரு ஃபேண்டசியா கூட நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் பிளாக் பீப்புள் எழுத்து நின்று பேசுறதுக்கெல்லாம் ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா இந்த படத்துல ஸ்மோக் தனியாளா நின்று அந்த அத்தனை கிளான் மெம்பர்ஸையும் போட்டு தள்ளுவான். அது ஒரு அழகான சிம்பலிசமா நான் பாக்குறேன். ஃபைனலா பார்த்தா சின்னஸ் இஸ் மோர் தென் ஜஸ்ட் அ ஹாரர் மூவி. இது ஒரு நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹிஸ்டரி, நம்மளோட ஐடென்டிட்டி பத்தி பேசுற ஒரு படம். ஸ்மோக் செத்து போய் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட சாமி கிட்ட இம்மார்டாலிட்டியை ஆஃபர் பண்ணும்போது சாமி ஹியூமனா சாகணும்னு தான் விரும்புவான். நீங்க சொல்லுங்க, மாடர்ன் டே ஸ்டாக் அண்ட் மேரி உங்ககிட்ட இந்த மாதிரி இம்மார்டாலிட்டியை ஆஃபர் பண்ணா நீங்க சோல்ஃபுல்லா ஹியூமனா சாக விரும்புவீங்களா, இல்ல இம்மார்டாலிட்டியை சூஸ் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸ்ல ஆன்சரை பண்ணுங்க. And that's it, signing off Cosmic Kuruvi. From Sparrows to everything becomes a question. And thank you so much. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.